அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. மனிதன் ஆனந்தமாக வாழணுன்னா பணம் இருந்தால் மட்டும் பத்தாது, உடம்பில் ஆரோக்கியமும் வேணும். இப்போ பெரும்பாலும் எல்லோரும் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் டேபிள் சேர் இருக்குது. போனால் டேபிள் சேர்லாம் உட்கார கீழே உட்கார மாட்டேங்கிறாங்க. அதுக்கு முந்தி யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போனோன்னு ஒரு தடுக்குன்னு சின்னதாக ஒரு சதுரமாக ஒரு பாய் கொண்டாந்து போடுவாங்க, அதில் உட்கார சொல்லுவாங்க. இல்லைன்னா போர்வை கொண்டு வந்து போட்டு அதில் உட்கார சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறான், எல்லாம் சோபாவில் உட்காந்துடுறோம். அதுலேயும் ஒரு சிலர் வீட்டுக்கு போனால் அவங்க டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, ஏன் வந்தேன்னு கூட கேட்க மாட்டாங்க. சீரியல் முடிஞ்சப்பறம் எப்போ வந்தேன்னு கேட்பாங்க. அது அரை மணி நேரம் ஆகிடும் அந்த சீரியல். நம்ம சீரியஸாக ஏதாவது சொல்ல வந்தோன்னு வச்சுங்க, அவன் சீரியலையே பார்த்துக்கிட்டு இருந்து நேரத்தை ஓட்டிடுவான். பொதுவாக வயதானவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை முழங்கால் வலி. இந்த முழங்கால் வலி வராமல் இருக்கணும்னா தினமும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது நடக்கணும். தினமும் 1 மணி நேரம் காலையில் எந்திரிச்சோன்னே 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா 7:30 மணி 7 மணி வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கணும், அல்லது உட்காரக்கூடாது. 1 மணி நேரம் இந்த உடம்பை நீங்கள் நல்லா ஒரு எக்ஸசைஸ் பண்ணி, நல்ல நடைப்பயிற்சியை விட ஒரு சிறந்த எக்ஸசைஸ் வேறு எதுவுமே கிடையாது. நடைப்பயிற்சி பண்ணி எப்போ பார்த்தாலும் கீழே தான் உட்காரணும், கீழே தான் உட்காந்து சாப்பிட்ணும், டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடக்கூடாது. அதுலேயும் இரவு சாப்பாடை ரொம்ப கவனமாக கொஞ்சமாக சாப்பிட்ணும். எப்பொழுதும் மூளைக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்ல பிரிஸ்காக சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோயே வராது.